அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். சோ நாங்க இப்ப பார்க்க போறது பாத்தீங்களா இருந்தா MCQ 5, அதாவது 5வது MCQ தொடர்பாக நாங்க பார்க்க போறோம். சரி, சோ இது வரைக்கும் 4 MCQ பார்த்துட்டு வந்தீங்க. சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன மாதிரி MCQs. ஒரு MCQ பார்க்குற நேரம் கிட்டத்தட்ட ஒரு ஓவராலா எல்லா விஷயத்தையும் கவனிக்கணும் தானே. ஓவராலா எல்லா விஷயத்தையும் கவனிக்கணும் நாங்க. சோ ஒவ்வொரு விடை தொடர்பாகவும் நாங்க பார்க்கணும். ஓகே, சோ நாங்க இப்ப நாங்க பார்க்க போறது பாத்தீங்கன்னா இருந்துச்சுன்னா 5வது MCQ தொடர்பாக பார்க்க போறோம். சரி, 5வது MCQல என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர்ல வரும். அது ஒரு படம் ஒண்ணு கொடுத்திருக்கு. 5வது MCQல ஒரு படம் ஒண்ணு கொடுத்திருக்கு. அது கேட்ட கேள்வி என்னன்னா, அருகே உள்ள படத்தில் காணப்படுகின்ற மனிதனின் கையில் காணப்படும் உபகரணம் யாதுன்னு கேட்டிருக்கு. என்ன கேட்டிருக்கு? அருகே உள்ள படத்தில் காணப்படுகின்ற மனிதனின் கையில் காணப்படும் உபகரணம் யாதுன்னு கேட்டிருக்கு. சோ இதுல நல்லா கவனிக்கணும், நீங்க இந்த விஷயத்துல நல்லா கவனிக்கணும். என்னன்னா, அந்த மனிதன் கையில் ஒரு உபகரணம் வச்சிருக்காரு. அவரு அந்த உபகரணத்தின் பேர் என்ன அப்படின்னு கேட்டா, அவர் கையில வச்சிருக்க அந்த படத்துல உள்ள உபகரணத்தின் பேர் என்னன்னு கேட்டா, அந்த பேர் பாத்தீங்கன்னா GPS உபகரணம். அது ஒரு GPS உபகரணம். அவர் கையில வச்சிருக்கிறதுக்கு பேர் GPS உபகரணம். அதாவது ஒரு போர்ட்டபிள்னு சொல்லுவோம், நாங்க இங்கிலீஷ்ல போர்ட்டபிள்னு சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு தமிழ்ல சொல்ல போனா நாங்க தமிழ்ல காதகுன்னு சொல்லுவோம். காதகு அல்லது காவி செல்லத்தக்க, காவி செல்லத்தக்க. சோ உங்களுக்கு கேட்கலாம் சில டைம். ஓகேயா? சோ உங்களோட பிராக்டிகல் கைட்ல இருக்கு இந்த புக். சாரி, பிராக்டிகல் கைட்ல பாத்தீங்களா இந்த படம் இருக்கு உங்களுக்கு. அதாவது காதகு GPS உபகரணம்னு சொல்லுவாங்க. காதகுன்ற வேர்ட் வர நேரம் யோசிக்காதீங்க, போர்ட்டபிள் டிவைஸ். அதாவது கேட்டீங்களா நீங்க காவி செல்லத்தக்கதாக இருக்கும், கிட்டத்தட்ட இலகுவாக காவி செல்லத்தக்கதாக இருக்கும், ஒரு போர்ட்டபிள் டிவைஸாக இருக்கும். சோ GPS உபகரணம். சோ அதுக்கு விட பாத்தீங்களா இருந்துச்சுன்னா 3வது விட. சோ MCQ 5க்கு ஆன்சர் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா 3rd ஆன்சர். ஓகே, ஆன்சர் 3rd ஆன்சர். என்ன விஷயம்? GPS உபகரணம். சரி, என்னடா சார் விடைய சொல்லிட்டாரு, இப்ப முடிக்க போறேன்னு நினைக்காதீங்க. சோ இதை பத்தி விளக்கமான கொடுக்குறேன். சோ GPS, இந்த GPS என்ன கேட்டீங்களா இருந்தா நாங்க சொல்லுவோம் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம்னு சொல்லுவோம். குளோபல் பொசிஷனிங் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஜிபிஎஸ்ன்றது அதுதான், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். அதாவது கேட்டீங்களா இருந்துச்சுன்னா பூகோள, ஓகே, பூகோள இட அமைவு முறைமைன்னு சொல்லுவோம். பூகோள இட அமைவு முறைமை அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டி பூகோள இட முறைமை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அப்படின்னா ஜிபிஎஸ்னா எதற்காக ஜிபிஎஸ் பயன்படுத்தப்படுது அப்படின்னு கேட்டா, ஒரு இடத்தின் தனி அமைவை துணிவதற்காக. என்ன அமைவு? தனி அமைவை. ஓகே, தனி அமைவுன்றது கேட்டீங்களா இருந்துச்சுன்னா ஒரு அப்சல்யூட் பொசிஷன் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அப்சல்யூட் பொசிஷன். ஓகே, சோ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சோ ஒரு இடத்தின் தனி அமைவை துணிவதற்காக நாங்க பயன்படுத்தப்படுகின்ற ஒரு உபகரணம் தான் இந்த ஜிபிஎஸ் உபகரணம். இந்த ஜிபிஎஸ் உபகரணத்துல நல்லா நீங்க கவனிக்கணும். என்ன விஷயம் நீங்க நல்லா கவனிக்கணும்னா, இந்த ஜிபிஎஸ் உபகரணம் உங்களுக்கு சிம்பிளா சில நேரம் தரலாம். ஓகே, சில நேரம் தரலாம். இந்த ஜிபிஎஸ் உபகரணம் எதற்காக பயன்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். எதுக்காக? ஒரு இடத்தின் தனி அமைவை. உங்களுக்கே தெரியும், ஒரு பொருளோ, ஓகே, ஒரு பொருளோ இல்லாட்டி ஒரு ஏதாவது ஒரு பிரதேசமோ அந்த புள்ளிய காட்டுறதுக்காக, ஒரு பொருளோட அமைவை காட்டுறது 2 வழிகள்ல காட்டலாம். ஒன்னு தனி அமைவு, இன்னொன்னு சார் அமைவு. சோ இதுல ஜிபிஎஸ் உபகரணம்ன்றது தனி அமைவுக்கு வரும். ஜிபிஎஸ் உபகரணம்ன்றது ஒரு வகையான தனி அமைவை துணிவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு உபகரணம். சோ இந்த ஜிபிஎஸ் உபகரணம் தனி அமைவுக்கு வரும்ன்றது ஓகே, பார்த்தாச்சு. இந்த தனி அமைவுனா என்னது? இந்த தனி அமைவுனா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா இருந்தா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. யாதாயிரம் ஒரு புள்ளியில அகலாங்கு நெட்டாங்கு கோணங்கள் மூலம். என்னது? அகலாங்கு நெட்டாங்கு கோணங்கள் மூலம், அகலாங்கு நெட்டாங்கு கோணங்கள் மூலம், ஓகே,
ஸோ ஆல்டிடியூட் லாங்கிடியூட்னு படிப்பீங்க. ஸோ அந்த விஷயம் தான். ஸோ அகலாங்கு நெட்டாங்கு கோணங்கள் மூலம் கணித்து பெறப்பட்ட ஒரு புள்ளியின் அல்லது ஒரு பொருளின் அமைவு தான் கேட்டீங்களா இருந்துச்சுன்னா இந்த தனி அமைவு. ஸோ தனி அமைவுனா என்ன கேட்டா, யாராயினும் ஒரு புள்ளியோ அதோ ஒரு பொருளையோ அத அகலாங்கு பூமியிட அகலாங்கு நெட்டாங்கு கோணங்கள் மூலம் கணித்து பெறப்பட்ட ஒரு பொருளின் அமைவு தான், ஒரு பொருளினோ அல்லது ஒரு புள்ளியின் அமைவு தான் என்னது இந்த தனி அமைவு. ஸோ தனி அமைவுனா என்னன்னு ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு அப்சல்யூட் பொசிஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த தனி அமைவை துணிவதற்கு பயன்படுத்தப்படும் உபகரணம்னு கேட்டா ஜிபிஎஸ் உபகரணம். இதான் உதாரணமாக நாங்க சொல்லலாம். இதை உதாரணமாக நாங்க சொல்லலாம். ஜிபிஎஸ் உபகரணம், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் சொல்லுவோம். சரி, சாரமைவுனா என்ன? சாரமைவுன்றது என்னதுன்னா, தனியமைவு நீங்க எல்லா சந்தர்ப்பத்திலும் எடுக்க இயலாது. ஸோ தனியமைவு எடுப்பதற்கு கடினமாக அமையும் சந்தர்ப்பத்தில் நீங்க பயன்படுத்தப்படுவது ஒன்றுதான் சாரமைவு. என்ன அமைவு? சார் அமைவு. ரிலேட்டிவ் பொசிஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ரிலேட்டிவ் பொசிஷன் சொல்லுவோம். சார்னாவே ரிலேட்டிவ் தானே. ஓகே, சார் இருப்பதுன்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ஸோ சாருன்னு வந்தா ரிலேட்டிவ். ஓகே, சரி. ஸோ சாரமைவுனா என்னது அப்படின்னு கேட்டீங்களா இருந்தா, தனியமைவை நாங்கள் துணிய கடினமானதாக அமையும் சந்தர்ப்பத்தில் நாங்க பயன்படுத்தப்படும் ஒரு வகையான அமைவு தான் என்னது சாரமைவு. இந்த சாரமைவை பத்தி சொல்லணும்னா, இது ஒரு ஆள்கூற்று தொகுதி ஒன்று, ஒரு நிலையான ஆள்கூற்று தொகுதியின் அடிப்படையில ஒரு துணியப்படும். உதாரணமாக உங்களோட நீங்க நோட்லயே பார்த்திருப்பீங்க. இப்படி உதாரணமாக இப்படி ஒரு ஆள்கூற்று தளம் கொடுத்திருந்தா அந்த ஆள்கூற்று தளத்துல ஒரு புள்ளி இருக்கு. இந்த புள்ளியை நாங்க இலங்கையில பீதுரு தாளகால மலை அதுல உச்சின்னு வச்சுக்கொள்ளுமே, மலையில உச்சின்னு வச்சுக்கொள்ளும். அந்த உச்சி எடுத்துக்கிட்டா இலங்கையின் நியம ஆள்கூற்று தொகுதி என்ன கேட்டீங்கன்னா, இதை நாங்க குடிச்சிடணும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நார்த், இது ஈஸ்ட். ஓகே, சோ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இலங்கையின் நியம ஆள்கூற்று தொகுதி எப்படி வரையறுக்கப்படுதுன்னு கேட்டா, பீதுரு தாளகால மலை உச்சியில இருந்து பாத்தீங்களா இருந்துச்சுன்னா வடக்கு நோக்கி 500,000 மீட்டர், 5 லட்சம் மீட்டர். ஓகே, அதே மாதிரி கிழக்கு நோக்கி, இது கிழக்கு தானே, நீங்க தெற்கு நினைச்சிடாதீங்க, இது கிழக்கு தானே. சோ வடக்கு நோக்கி 500,000 மீட்டர், கிழக்கு நோக்கி 500,000 மீட்டர். சோ இலங்கையோட நியம ஆள்கூற்று தொகுதி 500,000க்கு 500,000. ஓகே, 500,000. சோ மீட்டர். ஓகே, இது மீட்டர், 2 மீட்டர். ஓகே, சரி. சோ இந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சோ சாரமைவு எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னா, பெருந்தெருக்கள், கால்வாய்கள், ஒரு அதிவேக நெடும்பாதைகள் அந்த மாதிரி விஷயங்கள் அமைக்கும் போது இந்த சாரமைவை துணிவாங்க. ஓகே, சாரமைவை துணிவாங்க. சோ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு பொருளின் அமைவை, ஓகே, ஒரு பொருளின் அமைவா இருக்கட்டும், அதோட பருமனா இருக்கட்டும், திசையா இருக்கட்டும், அதை நாங்க கிட்டத்தட்ட 2 வழிகள்ல காட்டலாம். ஒரு பொருளின் அமைவை 2 வழிகள், ஒன்னு தனி அமைவு, இன்னொன்னு சாரமைவு. இதுல பாத்தீங்கன்னா தனி அமைவுக்கு உதாரணம் ஜிபிஎஸ் உபகரணம். ஓகே, சாரமைவுன்றது நீங்க சாதாரணமாக கணிக்கலாம். சோ சாரமைவுன்னு பாத்தீங்களா இருந்துச்சுன்னா, உதாரணம் நான் என்ன சொன்னேன், ஒரு நியம ஆள்கூற்று தொகுதி ஒன்றை பயன்படுத்தி பாருங்க. நியமம் ஒரு ஆள்கூற்று தொகுதி ஒன்றை பயன்படுத்தி நாங்க ஒரு பொருளின் அமைவை துணியறது தான் என்னது சாரமைவு. சோ இதுல விஷயம் ஓகே நினைக்கிறேன். சரி, சோ ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா ஐ திங்க் 1932 நினைக்கிறேன். சோ 1900 சம்திங் ஒரு ஆண்டுதான் 1932 நினைக்கிறேன். ஐ திங்க் 1932 பாத்தீங்கன்னா ரஷ்யால பாத்தீங்களா இருந்துச்சுன்னா, நீங்க படிப்பீங்க, அதுக்கப்புறம் படிச்சிருப்பீங்க, நீங்க 2 விஷயம் படிச்சிருப்பீங்க. GLONASS, அடுத்தது ஜிபிஎஸ். இது 2யும் சேர்த்த ஒரு விஷயம் வரும். ஓகே, இந்த 2யும் சேர்த்த ஒரு விஷயம் படிப்பீங்க நீங்க. என்னது படிச்சது இல்லையா? GNSS படிச்சது இல்லையா? GLONASS-ஐயும் ஜிபிஎஸ்ஸையும் சேர்த்து ஒரு விஷயம் படிப்பீங்க, GNSS. சோ அதை பத்தி நான் இப்ப சொன்னா வீடியோ லென்த் ஆயிரும். சோ GLONASS, GPS இது 2யும் சேர்த்து ஒரு விஷயமா நம்ம சொல்லலாம், GNSS, குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் சொல்லுவாங்க. தமிழ்ல சொன்னா பூகோளவியல் வழிகண்டறிதல் செய்மதி முறைமை.
பூகோளவியல் வழி கண்டறிதல் செய்மதி முறை. இந்த ஜிஎன்எஸ்எஸ் சிஸ்டம்ன்றது 2 சேர்மானத்தினால் ஆனது. ஒன்னு GLONASS, இன்னொன்னு GPS. ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா இந்த GLONASSக்குலாம் கிட்டத்தட்ட GLONASS என்ற முறையின் அடிப்படையில நாங்க ஒரு பொருளின் அமைவை துணியணுமா இருந்துச்சுன்னா 32 செய்மதிகள் தேவை. கிட்டத்தட்ட எத்தனை செய்மதிகள்? 32 செய்மதிகள். அதே மாதிரி ஜிபிஎஸ் உபகரணம் ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா 24 செய்மதிகள், கிட்டத்தட்ட 24 செய்மதிகள் தேவைப்பட்டுச்சு. இப்ப பாத்தீங்களா இருந்துச்சுன்னா, இப்ப தற்போது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா ஜிபிஎஸ் உபகரணம் என்பது பாத்தீங்கன்னா எத்தனை செய்மதிகள துணையுடன் தரவுகளை பெறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 அல்லது 4. 3 அல்லது 4 செய்மதி தான். அக்யூரேட்டா 4 சொல்லலாம். நாங்க 4 செய்மதி மூலமாக தான் ஜிபிஎஸ் உபகரணம் தற்போது தரவுகளை பெறுது. அப்ப ஒரு விஷயத்துக்கு வாரீங்கன்னா தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு வளர்ந்துட்டுன்ற ஒரு முடிவுக்கு வாரீங்க. ஓகே, சரி. சோ இந்த விஷயங்கள் நீங்க படிப்பீங்க. ஜிஎன்எஸ்எஸ் என்ன, GLONASS, GPS என்னன்னு படிச்சிருப்பீங்க நீங்க. ஓகே, சோ திருப்பி மீட்டர் பாருங்க. அது சில பேரை கேட்பதற்கு சான்சஸ் இருக்கு. ஃபைனல் எக்ஸாம்ல கூட கேட்டுடலாம். சோ என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பாருங்க. ஓகே, சோ நில அளவை நுட்ப முறைகள் என்னென்ன விஷயம் இருக்கு என்பதை பார்த்து கொள்ளுங்க. ஏதாவது ஒரு நுட்ப முறையை பத்தி கேட்கலாம். 2019 பாத்தீங்கன்னா சங்கிலி நில அளவை முறையை பத்தி கேட்டு வந்துச்சு. 2020ல பாத்தீங்கன்னா பெருசா அதை பத்தி கேட்கல. ஸ்ட்ரக்சர்ல மட்டும் ஓவராலா சங்கிலி நில அளவை பத்தி கேட்டிருந்தாங்க. ஓகே, ஆனா இந்த முறை கேட்பதற்கு சான்சஸ் இருக்கு. ஒண்ணு தளபீட நில அளவை பத்தி கேட்கலாம். தளபீட நில அளவை முறையில ஏதாவது ஒரு என்ன சொல்றது, ஏதாவது ஒரு முறை, ஒன்று 6 அளவு முறையா இருக்கட்டும், இல்லாட்டி நகரத்து மலை முறை, அதாவது போகிடல் முறைன்னு சொல்லுவோம், இல்லாட்டி முக்கோண வாக்கல் முறையை கேட்கலாம். ஓகே, சங்கிலி நில அளவை முறையை பத்தி சில நேரம் கேட்கலாம். ஓகே, சோ அந்த மாதிரி விஷயங்களை படிச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா நான் சொல்றது தான், பாடமாக்க வேணாம், புரிஞ்சுக்கிட்டீங்களா இருந்தா அதை நீங்க செய்யலாம். எந்த மாதிரி ஆங்கிள் கேள்வி வந்தாலும் செய்யலாம். ஆனா பாடமாக்கி இருந்தீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படியே வந்தா மட்டும்தான் செய்ய முடியும். ஆனா புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கேள்வி எந்த ஆங்கிள் வந்தாலும், எப்படி சுத்தி வளைச்சு, உதாரணம் இப்படி தொடர மூக்க இப்படியே சுத்தி வந்து தொட்டாலும் புரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மூக்கதான் சுத்தி தொட வராங்க, அவ்வளவுதான் விஷயம். சோ நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எந்த விஷயத்தையும் புரிஞ்சு படிங்க. சரி, எனக்கு புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான வழிமுறைகளை பின்பற்றுங்க. நீங்க உனக்கு பசிச்சா நீ தானே சாப்பிடணும், வேற யாரும் இல்லையே. சோ இது எங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்ற விஷயம் தான். உனக்கு பசிச்சா நீ தான் சாப்பிடணும். இப்போ உனக்கு படிக்கணும்னு தோணுதா இருந்தா நீ தான் படிக்கணும். அதுக்கான வழிமுறைகளை நீ தான் பின்பற்றணும், நாங்க இல்லை தானே. சரி, சோ இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரி, அடுத்த ஒரு விஷயம் சொல்றேன், எங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்ற விஷயம் தான். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நீ படிக்கணுமா இருந்துச்சுன்னா, அதாவது உனக்கு பெஸ்ட் ஸ்டடிங் மெத்தட் இஸ் டீச்சிங் தான் நான் சொல்லுவேன். பெஸ்ட் ஸ்டடிங் மெத்தட், நீங்க உனக்கு படிக்கணும்னு விருப்பமா இருந்துச்சு, உதாரணமா நீ கற்க வேண்டும் என்று விரும்பினா நீ ஃபர்ஸ்ட் கற்பிக்க வேண்டும். அதான் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீ கற்க வேண்டுமா, நீ ஒரு விஷயத்தை கற்க வேண்டுமானால் அந்த விஷயத்தை நீ ஃபர்ஸ்ட் கற்பிக்கணும். அப்பதான் என்ன விஷயம் உனக்கு விளங்கும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் டீச் பண்ணுங்க. யாருக்கு டீச் பண்ற சார் அப்படின்னு கேள்வி இருந்துச்சுன்னா உனக்கு நீயே டீச் பண்ணிக்கோ. உதாரணமாக இப்ப இந்த கேள்வி உனக்கு நீயே கேட்டுக்கோ, இதுக்கு என்ன விட, இது இப்படி யோசிச்சு கேட்டுக்கோ. உதாரணமா இப்ப ஒரு எம்சிக்யூ பாக்குறோம், அந்த எம்சிக்யூ எடுத்துக்கிட்டா அந்த எம்சிக்யூல என்ன சொல்லியிருக்காங்க அது தொடர்பா ஆராயுங்க. உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப ஜிஎன்எஸ்எஸ் என்னது, பூகோளவியல் வழிகண்டறிதல் செய்மதி முறைமை. அதுல என்னென்ன சேர்மானத்தில் ஆனது, GLONASS அண்ட் ஜிபிஎஸ். அதை நீங்க புரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். ஓகே, சரி. சோ இதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். சோ இந்த 5வது எம்சிக்யூக்கு விட பாத்தீங்கன்னா ஆன்சர் 3வது ஆன்சர் என்ன உபகரணம், ஜிபிஎஸ் உபகரணம் அந்த படத்துல காட்டப்பட்டது. சோ அதை தவிர நிறைய உபகரணங்கள் கொடுத்திருக்கேன். ஜோனர் என்ற உபகரணம், ஜோனர் உபகரணம்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓலல் சயின்ஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. கடல்ல எந்த ஆழத்துல மீன்கள் எண்ணிக்கை கூடவா இருக்குன்றத துணியறதுக்கு தான் ஜோனர் உபகரணம் பயன்படுத்துவாங்க. பிளாட்டர் உபகரணம், பிளாட்டர்ன்றது பாத்தீங்கன்னா நீங்க படிச்சிருப்பீங்க, ஐசிடிலாம் படிச்சிருப்பீங்க. பிளாட்டர்ன்றது ஒரு வரைபடம் வரையறதுக்கு, ஒரு வரைபடம் வரைஞ்சிட்டீங்கன்னா அதை பிரிண்ட் எடுக்கிறதுக்காக நாங்க பிளாட்டர் பயன்படுத்துவோம். ஓகே, வரையின்னு சொல்றோம்னு நினைக்கிறேன். சோ வரைவியல்னு சொல்லுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ரேடார். ரேடார்ன்றது கேள்விப்பட்டிருக்கீங்க, ரேடார்னா என்ன விஷயம்னு. சோ இப்ப ரேடாரின் மூலமாக தான் எல்லா விஷயமும் நடந்து கொண்டு இருக்கு. மிகப்பெரிய கட்டடங்கள்ல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா ரேடார்ன்ற விஷயம் தான் இருக்கு.
ஏன்னா அது காட்டி கொடுக்கும். ஏதாவது தவறான வானிலை நிலைமைகளா இருந்தாலும் அந்த ரேடார் காட்டி கொடுக்கும் எங்களுக்கு. ஓகே, சரி. ஸோ ரேடார் படி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. ஸோ உங்களுக்கு 5வது MCQ முடிஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் 6வது MCQ பார்ப்போம்.